அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை மூலம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறது எனக்கு வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது. நிறைய விஷயங்கள் இது சொல்கிறதுக்கு இருக்குது. அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கோல்மால் ப்ரொடியூசர் 2 தடவை மொரிஷியஸே போயிருக்கேன். நாங்கள் டூர் மாதிரி போயிட்டு வருவோம். நாங்கள் மொரிஷியஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னையா மயிலாப்பூர் போகிற மாதிரி போயிட்டு வரி அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன்குமார் தான் இயக்குனர். அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு. இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு அவங்க 2 4 லட்சம் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது. சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளி டைலாக் எழுத விட மாட்டார். அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவேல் சொன்னது சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டார். ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும். ஏன்னா நான் அவரோட டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணவேன் பாஸ்கர் ராஸ்கலில். ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார். எந்த டைலாக் வேணான்ட்டுருவார். எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுருவார். அதில் ஆணையே பிடிக்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான். அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்கெல்லாம் கிடையாது. தவறான ஒரு செய்தியாக போச்சு அது. ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற அண்ணல் தெரியும். ஒரு டைலாக் கூட அவர் சொல்ல விட மாட்டார். ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில். பிரமன்ராஜ் சார் கேட்பா, டேய் நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார். நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன். ஒன்று கட்டு அப்படின்ட்டார் டைரக்டர். என்ன இது டைலாக்கு? அவர் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் இது ஒரு மாதிரி கல்ட்டு ஜோக்கு சார் அப்படி. அதெல்லாம் வேணான்ட்டா. இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ். சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார். அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக். அது கூட சிம்பு இருக்கார், டிஆருடைய சன்னு, அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாக் தான். சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடிங்கனோட எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்கு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர், எவ்ரி திங் இஸ் இன் இஸ் மைண்டு. ஒன்று கூட வெளியிலேருந்து எடுக்க மாட்டார். அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார். படிக்கும் ஒரு வார்த்தை விட்டோட திருப்பி எழுதி சொல்லிவிடுவார். அதே பாஸ்கர் ராஸ்கல் நான் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அற்புதமான ஒரு திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் வந்து உடுமலைப்பேட்டில் ஷூட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு. அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைக்கானல் மேலே நடக்கும். நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம். அங்கே போய்ட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும். அவ்வளோ பிஸி. அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து, ஜோதிகா கேட்டதா சொல்லு, இது கேட்குறது தான் என் வேலை. உடனே நான் அங்கே போய், மேடம் சூர்யா அபவுட் யூ ஆஸ்கிங், எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும். சொல்லி முடிச்சு அவங்க எஸ் தேங்க்யூ அப்படின்வாங்க. மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னுவோம். நான் கீழே வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு. பயங்கர சந்தோஷம் 2 பேருக்கும். இவங்களோட தூது போயிட்டு வந்து என் வேலையை ஆரம்பித்தேன். வேறு அதை விட பெருசாக ஒன்றும் அதில் சாதிக்கிறதுக்கு இல்லை. அப்படி காதலை வளர்த்த ஒரு படம் அது. அந்த படம் மட்டும் இல்லை, அமர்க்களத்தில் அப்படி தான். ஷாலினி அஜித்தை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அஜித்துக்கு. அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத, நான் ஃபேமிலிக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், புரியுதா? ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து சரண் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மானிட்டரில். என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான், வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன். என்ன அட்வைஸ்? இல்லை இது மாதிரி சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி. இல்லை பாவி, ஷாலினி லவ் பண்ணுறாங்க, அடுத்த மாதம் கல்யாணம், உனக்கு படம் வேணுமா வேணாமா, இதோட போகிறேன் மிரட்டினார். அத்தோட வாயை முன்னவன் தான், நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம். அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து பண்ணார் டைரக்டர். அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட். அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு. ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டிவ் பண்ண முடியும். நேசமணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார். அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில். அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார், சூர்யா பண்ணார், விஜய் பண்ணார், ஓகே, ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் கண்ணா செலக்ட் பண்ணிங்க பாருங்கள், அதுதான் கரெக்டுன்னார். ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார். இஸ் எ டைரக்டர், ஆக்டர், ரைட்டர். அதனால் நானும் டைரக்டர் ஆக்டரேனால அது ரொம்ப அவர் பிடிச்சி போச்சு. அதனால் அவர் சொன்னார், நீ கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பாதிச்சு. இப்போ பாருங்கள் 23 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க, நான் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தேன். இப்போ தான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் வெளியில் லீக் ஆகுது.
இல்லை எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா இல்லை நம்மளை பார்க்கும்போது அப்படி பெருசாக பார்க்குறாங்க. இவர் என்ன இப்படியே இருக்கிறாரு, இன்னும் அவர் வயசாக மாட்டேங்குது, கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க. நான் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க, சார் வயசாகிடுச்சுல்ல இன்னும் என்ன இந்த மாதிரி சட்டையை போடுற, இல்லைம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு. அதனால் நல்ல ஒரு படம், திரைப்படம் என்றைக்குமே இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னான்னு. காதலுக்கு நேரமில்லை, ஊட்டி வர ஒருவன்னு சொல்லுவோம். அந்த 2 படம் தான் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணால் சிரிக்கலாம். அது மாதிரி இப்போது சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நான் ஷூட்டிங்லாம் போகும்போது எங்கன்னா வெளில அவுட்டோர் போகும்போது கேட்பாங்க, என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்றீங்களே சார், சிரித்து ரொம்ப நாளாச்சு சார், தியேட்டருக்கு வந்தால் அப்படியே ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க. நான் சொன்னேன், அப்படி தான்ப்பா ஆகிப்போச்சு, மாறி போச்சு. ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னாங்க. நான் சொன்னேன், டைரக்ட் பண்ணலாம், ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக்கு விற்கணும், இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும், இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும். அப்படி ஆகிடுச்சு. இப்போது நல்ல ஒரு கதை, சென்டிமெண்ட்டு, சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உடைக்கிற சீன் இருக்கு இல்லையா, அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிடுவாங்க, அவ்வளோதான். அது மறுபடியும் அசெம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டோன்னே ஐயோ பிடிக்கலன்னா டம்மல் உடஞ்சோன்னு சிரிச்சிடுவாங்க. இப்போ கூட படம் பார்த்திங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிரிச்சிட்ருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதனால் அந்த படம் அந்த ஷாட்டுக்கு அவ்வளோ நேரம். அதே மாதிரி வடிவேலுக்கு தலையில் சுற்றி போட்ட ஷாட் ஒரு காமெடி, அது ஒரு சாஃப்ட் வுட்டு தான், தலையில் போட்டால் வலிக்கும், லைட்டாக போட்டாலும் வலிக்கும்ல. டைரக்டர் டைலாக் ஆகிட்டார் கோகுல்கிருஷ்ணா, நடு மண்டல் நச்சுன்னு போட்டான்னு. அது நடு மண்டல் விழ மாட்டேங்குது, இங்கே விழுது இங்கே விழுது இங்கே விழுது. அவன் வடிவேல் கேட்குறான், டேய் என்னடா வேணுன்ட்டே டேய் நானாக பண்ணுறேன், அது தானே அப்படி விழுதுப்பா, அது சாஃப்ட் வுட்டு, ஸ்ட்ரெயிட் வெயிட்டான டக்குன்னு போவோம், இது சைடில் போகுது. அது மாதிரி நடந்தது. அதேமாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமாக பழகுவார். அந்த இதில் ஷூட்டிங் வர்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நம்மளாம் போய் முதல்ல டைலாக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்ருப்போம்ல, அவர் அதெல்லாம் பண்ண அப்படி சைலண்ட்டாக இருப்பார். வந்து ஸ்பாட்டில் நடித்தார்னா அற்புதமாக நடிச்சுட்டு போயிடுவார். அது எப்படி தான் அவருக்கு வரதோ தெரியல. அவர் அந்த பான் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதே மாதிரி ஆமாம், பான் கிஃப்ட் அவருக்கு. அதே மாதிரி டப்பிங் கூட சரி, நான் போனால் ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு 4 தடவை பேசுவேன். ஆனால் அவர் அப்படி இல்லை, ஒரே தடவை பார்ப்பார், கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை. அவர் எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் டப்பிங். அவர் எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் சிவாஜி கணேசன் மட்டும் தான் அப்படி பேசியிருக்காரு. அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன், போடுறா ரீலைன்வார், போட்டால் படை பாடலாம் போட்டார்னா ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார். அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர், அற்புதமான கேரக்டர். அதே மாதிரி ஒரு பந்தாலாம் கிடையாது, எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார், சந்தோஷமாக இருப்பார். எந்த இடத்துலையும் நான் ஒரு ஹீரோ, நீ காமெடி அப்படிலாம் பழக மாட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு பழக்கம். அது தேவயானி மேடத்தை போய் சொன்னோம்னா, ரொம்ப முதல்ல ஜோதிகா தான் போட்டாங்க இந்த கேரக்டரில், அப்புறம் சிம்ரனில் போட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் தேவயானி தான் நடித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக் இருக்குது, அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட். காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படம்லாம் ஹிட்டு. அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காயிட்டிருக்கு. அந்த கோபம் படுற சீன்லாம் இந்த பாட்டு பார்த்துருப்பீங்கள, அந்த டென்ஷன், அந்த சாங்கை அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சூர்யா சார்பாக வந்திருக்கும் ரசிமன்றத்தை சேர்ந்த ஆரியராஜா அவர்களுக்கும், தளபதி விஜய் சார்பாக வந்திருக்கும் விஜய் ரசிமன்றத்தை சார்ந்த ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கும், நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பாக வந்திருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும், நம்ம சார்பாக யாரும் வர மாட்டாங்க, நம்ம தான் வரணும். ஆனால் ரமேஷ் கண்ணா சாரை பற்றி நிறைய ரகசியங்கள் பற்றி எனக்கு தெரியுது. நடிக்க போன இடத்துல நடிக்காமல் மற்றவெல்லாம் பார்த்துருக்காரு. சூர்யாவுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதான் என்ன மச்சான், தெய்வ மாமான்னு கூப்பிடணும், தெய்வ மச்சான். ஓ அப்படி. சூர்யா சாரோட காதலுக்கு கொஞ்சம் பக்கவலமாக வந்திருக்கிறாரு. அஜித் என்ன பாமண்டார் உங்களுக்கு? அவருக்கு எகேஸ்ட் வந்திருக்கீங்க, அந்த லவ்வை கட் பண்ண பார்த்துருக்கீங்க.
நல்ல சரவண் சார் வந்து காப்பாற்றிட்டார். அதனால தான் சூர்யா சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு தூக்கி கூட போட்டுக்க நினைக்கிறேன். சூர்யா சார் விஜய் சார் நடித்த படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர். ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்முகமாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் 2 பேருக்கும் மோதல் தான், எளிமையாகவே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு நண்பர்கள், இணைபிரியாத நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன். எதுக்கு சொன்னால் நான் காலேஜ் படித்தேன்னு தெரியணும்ல. அதுக்காக நம்ம படித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான், அப்போ விரட்டி விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள், எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும். ஒரு காதலுக்கு மரியாதை இருக்கட்டும், பூவை உனக்காக இருக்கட்டும், துல்லாத மனம் துல்லாக இருக்கட்டும், சூர்யா சாருக்கு நந்தாவாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு டைட்டில் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது, காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்தளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி. என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர். நம்ம ஆக்ஷன் படம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம், ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம், முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அழ வச்சிடலாம். அதெல்லாம் ஒரு டைரக்டர் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம். காமெடி மட்டும் ஒன்று சொல்லிவிட்டு அடுத்த டைலாக் கொஞ்சம் லேக்கனாலும் காமெடி போயிடும். ஆனால் சில சீன் வேறு, ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ, இந்த மாதிரி சீனில் யாராவது லேக்கு விட்டால் கூட அதில் எடிட்டர் கரெக்ட் பண்ணிடுவார். அந்த லேக்கு தூக்கிடுவாங்க. காமெடியில் பண்ணவே முடியாது. நீங்கள் 5-6 ஆர்டிஸ்ட் ஒன்றா பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அப்படி தான், அதை நீங்கள் கட் பண்ணலாம் பண்ணால் அதுவும் உள்ளதும் கெட்டு போகும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா காமெடியும் டைமிங், ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இதில் இடம் ராதாரவி சார் வேறு. முதல்ல ராதாரவி மிகப்பெரிய வில்லனை வில்லன் நடிச்சிருப்பார். அவர் இழக்கும் போது உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஆமாம், அவர் அதில் காமெடி நினைக்கிட்டாங்க. ஒரு ஃபுல் பெரிய செட்டப்பு. அதாவது டைமிங் அப்படி இருக்கு, டைமிங் வந்து அப்படி இருக்கும் ஓணும். சொன்ன மாதிரி இதில் ஹீரோ, இது வந்து சொன்னவங்க யார் ஹீரோன்னு தெரியாது. விஜய் சார் ஹீரோவா, சூர்யா சார் ஹீரோவா, ரமேஷ் கண்ணா ஹீரோவா, வடிவேலு ஹீரோவா, ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதில் வந்து அதான் இந்த மலையாள இயக்குனரில் ஒரு விஷயம், ரமேஷ் கண்ணா சார் உண்மை, அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார். அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும், அந்த சீன் ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா, பேசாமல் வச்சுருவாங்க. ஹீரோ என்ன கேட்டாலும் உட்காந்துருவாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்குறது தான் மலையாள இயக்குனரோட டேஸ்ட். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறம்ட்டு இங்கே பிரியாத வர வேண்டும் படம் வச்சுல ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வந்துச்சு. நிறம்ட்டு பெரிய ஹிட்டு. அது தமிழில் பிரியாத வர வேண்டும். இல்லை நான் தான் வசனம், இணை இயக்கம். நம்ம இங்கே ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் ராமநாத் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்கே வசனா சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், தரணி சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், வல்லரசு பண்ண மகாராஜன் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம அசிஸ்டன்ட் வேலையை தவிர இல்லை, அதையும் பார்த்துட்டு அது இந்த டைலாக் கொடுக்க சொல்கிறது, இந்த சீன் இப்படி வைக்கலான்னு சொல்கிறது, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம். இந்த பழக்கத்தோசில் அங்கே சொல்லுவோம்ல, ரியாக்ஷனே இருக்காது. அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ
அதை அவங்க எடுப்பாங்க. இன்னொன்று, அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு. இந்த ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு அங்கே அந்த சீனில் என்ன இருந்துச்சோ, அந்த செவத்தில் என்ன படம் மாட்டி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும். அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க. அதில் சித்திக் சார் காமெடி பர்சன். இந்த படத்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான். இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆகிப்போச்சு. ஒரு 2 வருஷம் இருக்குமா ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசமணி நேசமணி நேசமணி. அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம். தேவானி மேடம் ராசியான ஆர்டிஸ்ட். அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு ஃபேர் இருக்காங்கல்ல, நான் எங்கேயோ பார்த்த மாதிரி நினச்சிட்ருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் ஷாக்காச்சு. அவங்களா அவங்க அப்படின்ட்டு. விஜயலட்சுமி மேடம், ஆமாம், எனக்கு டக்குன்னு அவங்களும் சினிமாவில் வர அண்ணன் அவர் ஒரு ஞாபகத்துக்கு வர்றாரு. ஆமாம் ஆமாம், சரி ஓகே. சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு. நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் எங்களை கூப்பிட்டு வந்து இங்கே என்னத்தை பண்ண போகிறீங்க? நீங்கள் நாங்கள் எப்போவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம். நீங்கள் அவங்கள மாதிரி வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும். தேவானி மேடத்தை விட விஜயலட்சுமி மேடம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிசிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்களே ஓடி போயிருப்பார். இப்போ தான் யோசிப்பார், பேங்கில் போய் ஒரு வாரம் இருந்து கூப்பிட்டு வந்துருக்கலாமே. நெருங்க பயப்படுறார், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூவ் பண்ணுற நேரத்தில் அவர் பெரிய ஆக்ஷன் வர மாட்டார். இப்போ அதுக்கு முன்னாடி திருமலை வந்துருச்சு, கில்லி வந்துருச்சு, பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாறிட்டார். நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஆடு வெட்டுற சீன் இருக்குல்ல, மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல்ல, அந்த சீனை பற்றி நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அவர் கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சார் இல்லை, பெஞ்சமின் தான். நான் காமெடியன், அவரை கட்டி வச்சு இது மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொல்லி கதை ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம் அப்படின்னு திரும்ப கதை சொல்கிறேன். அப்போவும் இந்த பஞ்சம் முன்னு வச்சு சொல்லிட்டேன். கதை ஃபுல்லாக கேட்டார், ஓகே விட்டார். நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டிங்கன்னா படம் ஹிட்டு அப்படின்னார். ஒரு இக்கு வைப்பாங்கள்ல, கதை நல்லா இருக்குன்னு சொல்ல, கதை நல்லாயிருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு ஹிட்டு. அப்புறம் ஒரு சின்ன அப்படியே தயக்கத்தோடு கேட்டார், சின்ன செக்ஷன், என்ன சார் அப்படின்னேன். அந்த ஆடு வெட்டுற சீனில் பெஞ்சமினுக்கு பதிலாக, அப்போ பெஞ்சமின் அந்த காமெடிக்கு பதிலாக அதை நானே பண்ணிடலாமா அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு, பெரிய ஆக்ஷன் ஹீரோ காமெடி ஒன்றும்போது மக்கள் ரசிப்பாங்க. சரி, இவர் பெரிய இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார், மாஸாக இருக்கார், இப்போ போய் கழுத்தில் மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி 6 ரூபா விட்டுருது, அவர் ஒத்துக்குவாரா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற தயக்கத்தில் பண்ணியிருந்தேன். இப்படி கேட்டவங்க எனக்கும் ஹாப்பியாக போச்சு. ஓகே சார், நீங்கள் நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு திருப்பி அது மட்டும்தான். அப்புறம் பெஞ்சமினை பின்னாடி வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்தெல்லாம் ஊற்றணும். ஆத்தா சம்மதம் சொல்லுதாத்தா அப்படின்னு. அதனால் ஒரு ஃபஸ்ட்டாக ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்றைக்கி பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம். ஆனால் அவருக்குள்ளே நிறைய காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு. அதனால் என்னோடய திருப்பாச்சியும் இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹியூமராக தான் கொண்டு போயிருப்போம். செகண்ட் ஹாஃப் தான் ஆக்ஷன்லாம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும். அப்படி விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி சூர்யா சார், ஒரு ஹீரோவுக்குள்ளே அந்த காமெடி சென்ஸு இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆயிடுவாங்க, லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும். சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சு போகும். சூர்யா சார் எங்கன்னா பிதாமகன் கலைக்கிருப்பார். அந்த சுறுசுறுப்பு, அந்த
டைலாக் டெலிவரி, அந்த சாங்கில் சிம்ரனோட அந்த டான்ஸு, அப்போ சூர்யா சாருக்குள்ளே இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்கா, நகைச்சுவா பண்ண முடியுமாங்கிற இது பிதாமகனில் அவர் நிரூபிச்சிட்டார். அதே மாதிரி முன்னாடி ரஜினி சார் பில்லா காலி ஜானி விரைச்சிட்டே இருப்பார். அது தில்லு முன்னு படம் பார்த்திங்க சார், அதில் ஃபஸ்ட்டு நகைச்சுவை பண்ணார். அப்புறம் தம்பிக்கு இந்த ஊர், இந்த பாம்பு சீன், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்கு எல்லோரும் பிடிச்ச ஹீரோவாக மாறிடுவாங்க. தான் ஒரு கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டையோடு அந்த அவளுக்கு ஹியூமர் பண்ணுற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாறிடுவாங்க. கமல்ஹாசன் சொல்லவே தேவையில்லை, அவர் எல்லாத்துலேயும் பின்னி படம் எடுப்பார். அது மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வடிவேல் மட்டும் இல்லை, ரமேஷ் கண்ணாவும் ஈக்குவல் காமெடி பண்ணவர். ஆமாம், இவர் கணேஷ் பாபு சொன்னார்ல, தேவனிக்கு நான் தான் தாலி கட்டுன்ட்டு, அந்த உங்கள் படையப்போல காமெடி இருக்கும். ஆமாம், ரஜினி சொல்லுவார், மாப்பிள்ளை யார் அப்படின்னா, அவர் தான் மாப்பிள்ளை, போட்டுக்க சட்டை ஏன் சட்டை பாருல. அது மாதிரி தேவனுக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டினது நான்ட்டார் கணேஷ் பாபு. ஆமாம் ஆமாம், ராஜகுமார்னு கொஞ்சம் இது போட்டு வைக்கணும், ரொம்ப முக்கியமான கேட்பார் அவர். ஓகே, கணேஷ் பாபுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆமாம், வர கோவா ஃபெஸ்டிவலில் அவர் கூட குறும்படம் இடம்பெறுது, அது வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரீரிலீஸ், இப்போ வந்து உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. புது படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குது. இப்போ ரீரிலீஸ்க்கு அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம். அது எங்கேனா, இப்போலாம் படம் ரீரிலீஸ் பண்ணுறதுன்னா அதுக்கான ஒர்த்து இருக்கணும். அதுக்கான ஒர்த்து இருக்க படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பாக அந்த ஒர்த்து இருக்குது. இன்னொன்று, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சார் சொன்ன மாதிரி, ரமேஷ்குமார் சார் சொன்ன மாதிரி, வன்முறை துப்பாக்கி சவுண்டாக இருக்குது. இப்போ ஒரு ரிலீஃபாக படம் மக்களுக்கு தேவைப்படுது. இது வேறு, ரெண்டு செய்திகள் வேறு, அங்கே குண்டு வெடிச்சிட்டாங்க, 14 பேர் இறந்துட்டாங்க. இப்போ பார்த்தா மெக்காவுக்கு போனதில் நம்ம இந்திய முஸ்லீம்கள் 42 பேர் 42 அவங்க அந்த செய்தி கேட்டால் அது வகிருங்குது. இந்த மாதிரி நமக்கு இந்த செய்திகள் இது கேட்டு ஒரு இருக்கும்போது சில படங்கள் தான் நம்மளுக்கு தேட்டருக்கு போனால் ரிலீஃபாக இருக்கணும். அதுக்கு அப்படி ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு. ரிலீஸ் அப்போ எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ரீரிலீஸ்லேயும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். படத்துக்கு வந்து அப்பச்சன் ப்ரொடியூசர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிறாரு. சித்திக் சார் படம் எடுத்துனே இருப்பார், நம்ம அப்பச்சன் சார் என்ன சார் இவ்வளோ நாள் எடுக்கிறாரு, நீங்கள் ஒன்று அது எடுக்க நல்லதானே, படம் நல்லதானே அப்படி சொல்லிட்டு இருப்பார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதோட முக்கியமாக இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி ஒர்க் பண்ணவங்க சரிதா மேடம். சரிதா மேடம் டோட்டலாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். ஆர்டிஸ்ட் டேட் வாங்குறதாகட்டும், ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும், எதாவது பிரச்சனைனா சால்வ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே இந்த படம் முழுமையாக அடைகிறதுக்கு காரணம் சரிதா மேடம். அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கம்பல் பண்ணவங்களும் அவங்க தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபிக்ஸ் பண்ணவங்க அவங்க தான். அதனால் சரிதா மேடத்துக்கு எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். விஜயலட்சுமி மேடத்தை சொல்லிக்கிருக்கோம். அவங்க வயசுக்கு சரிதா மேடம், நல்ல சரோஜா மேடம் நடிக்கலை. சரோஜா மேடத்தை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நடிக்க வச்சோம் நான் தான், ஆதம் இல்லை தெரிஞ்சுக்க. சொல்லுங்கள். ஹீரோனா நான் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க 2 படத்தோட. காமெடியில் நிறைய படம் நடிக்கலாம், ஏன் கெடுக்குறீங்க? அது நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? பையன் என்ன ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மொபைல் கொஞ்சம் கீழே இருக்குங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே.